வங்கதேசத்தில் உள்ள இஸ்கான் கோவில் மீது போராட்டக்காரர்கள் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதியழகன், முழு விவரம். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக நடைபெற்று வந்த போராட்டம், மாணவர்களின் போராட்டம் தற்பொழுது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவர் பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறிய பின்னரும் அவரது பிரதமர் அலுவலகம், அரண்மனை மற்றும் கட்சி அலுவலகங்கள், அவர் கட்சியை சார்ந்த உறுப்பினர்களினுடைய வீடுகள் தாக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இந்து மத கோயில்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்த நிலையில் தற்பொழுது வங்கதேசத்தினுடைய மெஹ்ராபூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த இஸ்கான் கோயிலில் தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பதாக உறுதியான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதற்கான காட்சிகள் கூட வெளியாகி இருக்கின்றன. அந்த கோயிலில் இருந்த கடவுள்களினுடைய சிலைகளும் சேர்த்தே தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த கோயிலை தாக்கியதோடு அந்த கோயிலை தீ வைக்கும் சம்பவமும் நடைபெற்று இருக்கிறது. அங்கு இருந்த கடவுள்களினுடைய சிலைகளுடன் வைத்தே அந்த கோயிலிற்கு தீ வைக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இதனை இஸ்கான் நிர்வாகமும் தற்பொழுது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் பல்வேறு இந்து மத கோயில்கள் தாக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகின்றன. இந்த நிலையில் மாணவர்களினுடைய ஒரு போராட்டமாக தொடங்கி தற்பொழுது பல்வேறு கட்டங்களை கடந்து தற்பொழுது கோயில்களை தாக்கக்கூடிய நிகழ்வும் வங்கதேசத்தில் அரங்கேறி வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.